மகா சிவராத்திரி. ஏன்னா மகா சிவராத்திரி என்பது என்னன்னாக்கா, மகா சிவராத்திரி வந்து சிவராத்திரி அன்றைக்கே தொடங்குமா? இல்லை அதுக்கு முன்னாடியே தொடங்குமா? என்பது தான் நிறைய பேருக்கு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா மகா சிவராத்திரி என்பது அதுக்கு முந்தின நாளான பிரதோஷ நேரத்திலேயே அதோட விஷயம் தெரியும். ஏன்னா மகா சிவராத்திரி என்பது 3 நாள் ஏற்படக்கூடிய நிகழ்வு அது. சரிங்களா? அன்றைக்கி பிரதோஷத்துக்கு அப்பயே நீங்கள் தயாராகிக்கணும். ஏன்னா இன்றைக்கி பல பேர் என்னன்னாக்கா, விரதம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம். விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் விரதமானா கண்டிப்பாக கிடையாது. விரதம் என்பது என்னன்னாக்கா, உங்கள் மனசில் எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல் நீங்கள் மனம் அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். அதுதான் தியானம். இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் அது தியானம்னு சொல்கிறாங்க. ஏன்னா விரதம் நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டின் சுவை வழியாக நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் மாறும். அதனால தான் உணவு கட்டுப்பாடு கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ விரதம்னா இன்றைக்கி என்ன சாப்பிடாமல் இருக்குது விரதன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஸோ அப்போ பிரதோஷத்துக்கு அன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் தயாராக எடுத்து பிரதோஷத்து அன்றைக்கி உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய தேவைகளை இந்த மகா சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடினா, பிரதோஷம் அன்றைக்கி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அந்த பிரதோஷ வேளையில் எந்த ஒரு எண்ண ஓட்டமும் இல்லாமல் அமைதியாக இருங்க. அதே போல் மகா சிவராத்திரி அன்றைக்கி உங்களுடைய எண்ணத்தை எல்லாமே உங்கள் சிவத்தின் மேலே செலுத்துங்க. உங்கள் சிவம் வலு பெறணும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. உங்களோட சிவம் என்பது என்ன? உங்கள் உயிர் தான். உங்கள் உயிர் வலுப்பெற்றுச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்க எல்லா கர்மத்தையும் அதுதான் செய்ய போகுது. கர்மத்தை நீக்குவதும் அதுதான், கர்மத்தை செயல்படுத்துவதும் உங்கள் சிவம் தான். ஸோ அப்போ உங்களுடைய சிவத்தை வலுவாக்குறதுக்கு நீங்கள் எந்த எண்ண ஓட்டம் இல்லாமல் சும்மா இருந்தாவே, அதை உற்று நோக்கினாவே அது வலுப்பெறும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம கீழே இருக்க லிங்க்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை போய் பார்த்து பயன்பெறுங்க. இந்த மகா சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.